பலவீனமான ஈரான் ஆனால் இன்னும் தாக்குகிறது. அமெரிக்கா இன்னும் அருகே வாருங்கள். ஈரான் சவால். மத்திய கிழக்கிற்கு ட்ரோன் சக்தி. ஜெலன்ஸ்கியின் திட்டம். ஹவுதிகள் போருக்கு தயார். உலக கப்பல் போக்குவரத்து ஆபத்தில். ஈரான் ஒருபோதும் சரணடையாது. அமெரிக்காவின் முன்னாள் அதிகாரி. ஹார்மோஸ் திறந்தது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்ஸ் தகவல். IRGCயின் தளபதி கொல்லப்பட்டார். எஸ்டேல் அதிரடி. சந்திரனை சுற்றும் மனிதர்கள். நாசா வெளியிட்ட காணொளி. 10 லட்சம் வீரர்கள் தயார். ஈரான் அதிர்ச்சி தகவல். நண்பர்களுக்கு திறந்தது ஹார்மோஸ் நீரிணை. எதிரிகளுக்கு மூடப்பட்டது. லெபனானிலிருந்து தாக்குதல். இஸ்ரேலில் உயிரிழப்பு. ஜெலன்ஸ்கி சவுதி வருகை. ட்ரோன் பாதுகாப்பு கூட்டணி. ட்ரம்ப் டெட்லைன் குழப்பம். ஹார்மோஸ் நிலைமை. போர் பேச்சுவார்த்தை. உலகம் பதற்றத்தில். இது இன்றைய உலக விவரங்களின் தலைப்புச் செய்திகள். இதுபோன்ற உலக விவர செய்திகளை உடனடியாக பெற்றுக்கொள்ள உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள். நான் பதிவிடக்கூடிய உலக விவரங்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். காணொலியை பார்க்கின்ற பலர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பதால் அடுத்தடுத்து வருகின்ற முக்கியமான உலக விவரங்கள் உங்களை வந்து சேர்வதில் தாமதம் இருக்கும். எனவே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்திகளை நீங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது விரிவான விவரங்களுக்குள் செல்லலாம். பலவீனமான ஈரான் ஆனால் இன்னும் தாக்குகிறது. ஈரான் தற்போது பலவீனமான நிலையில் இருந்தாலும் இன்னும் தூதரகங்கள், ஹோட்டல்கள் போன்ற இலக்குகளை குறிவைத்து தாக்குகின்றது. ஈரானிடம் அணு ஆயுதம் இருந்திருந்தால் ஆபத்து இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்டை நடத்துபவர்கள் மத தீவிரவாதிகள் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அண்மையில் கலந்து கொண்ட செய்தியாளர் மாநாடொன்றில் கூறியிருக்கின்றார். ஈரான் ராணுவம் அமெரிக்காவுக்கு எதிராக நேரடி எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. பல ஆண்டுகளாக இந்த தருணத்திற்காக காத்திருக்கின்றோம். ஐஸ்மெட்டிக் வார்ஃபேருக்கு தயார். அமெரிக்க வீரர்களுக்கு ஒரு செய்தி மட்டும், அருகே வாருங்கள் என்று ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. மத்திய கிழக்கிற்கு ட்ரோன் சக்தி. ஜெலன்ஸ்கியின் திட்டம். உக்ரைனின் ட்ரோன் தொழில்நுட்பம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு உதவும். எங்கள் அறிவு, அவர்களின் பணம் இருதரப்புக்கும் லாபம் தரும் என்றார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. ஹவுதிகள் போருக்கு தயார். உலக கப்பல் போக்குவரத்து ஆபத்தில். நாங்கள் முழுமையாக போருக்கு தயார். அவர்கள் பப்-எல் மண்டிப் நீரிணையை தாக்கலாம். இது உலக வர்த்தகத்திற்கு முக்கிய பாதை என ஜெர்மனியில் உள்ள ஹவுதிகள் கூறுகின்றார்கள். முன்பு காசாவிற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஹவுதிகள் இக்கடற்பாதையை மறித்து பல கப்பல்களை தாக்கி உலக கப்பல் போக்குவரத்திற்கு தடையை ஏற்படுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஒருபோதும் சரணடையாது. முன்னாள் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர். ஈரான் ஒருபோதும் சரணடையாது. மேலும் அவர்கள் இப்போது பேச்சுவார்த்தைக்கும் நிபந்தனை வைக்கும் அளவிற்கு பலத்துடனேயே இருக்கின்றார்கள் என்று முன்னாள் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் கூறியிருக்கின்றார். ஹார்மோஸ் திறந்தது. ட்ரம்ப் கூறும் ஈரானின் சைகை. ஈரான் எண்ணெய் கப்பல்களை ஹார்மோஸ் நீரிணையில் அனுமதித்தது ஒரு நல்ல சைகை காட்டியுள்ளது என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். எனினும் ஈரான் தனது நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. IRGCயின் கடற்படை தளபதி கொல்லப்பட்டார். நெத்தன்யாகு தகவல். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஈரான் இலக்குகளை தொடர்ந்து தாக்குகிறோம் என்று கூறினார். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஈரான் இலக்குகளை தொடர்ந்து தாக்கி வருகின்றோம் என்றார். நேற்று IRGC கடற்படை தளபதியை கொன்றதாகவும் கூறினார். அவர் ஹார்மோஸ் நீரிணையை
மூடுவதற்கு முயன்றவர் என்றும் குறிப்பிட்டார். இது தொடர்பாக ஈரான் இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை. சந்திரனை சுற்றும் மனிதர்கள் நாசாவின் பெரும் நிகழ்ச்சி. நாசா வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பொன்றில் ஆர்டெமிஸ் 2 பயணம் ஆரம்பிக்கின்றது. மார்ச் 27 முதல் நேரலை தொடங்கும். விண்வெளி ரசிகர்களுக்கு பெரிய தருணம் இதுவென நாசா ஒரு காணொலியை பதிவேற்றி அறிவித்திருக்கின்றது. It's in our nature. It's a part of being a human. 6 million pounds on the pad, 250,000 miles. Boosters have separated. When humanity sets big goals, we can accomplish extraordinary things. அமெரிக்காவினுடைய படியெடுப்பை எதிர்கொள்ள 10 லட்சம் வீரர்கள் தயார். ஈரான் தரைவழி போர் திட்டத்தை அறிவித்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கு எதிராக தரைவழி போருக்கு 10 லட்சம் வீரர்கள் தயாராக உள்ளனர் என்று ஈரான் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. மேலும் இது தொடர்பாக ஒரு காணொலியையும் பதிவேற்றியிருக்கின்றது. நண்பர்களுக்கு திறந்த ஹார்மோஸ் நீரிணை எதிரிகளுக்கு மூடப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு ஹார்மோஸ் திறந்துள்ளது என்றார். ஆனால் எதிரி நாடுகளின் கப்பல்களுக்கு அனுமதி ஒருபோதும் கிடையாது என்றும் கூறினார். எதிரி நாடுகள் என அவர் குறிப்பிடுவது இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவினுடைய சார்பு நாடுகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லெபனானிலிருந்து தாக்குதல், இஸ்ரேலில் உயிரிழப்பு. லெபனானிலிருந்து ஏவுகணை தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இதன்போது இஸ்ரேலில் ஒரு 30 வயது நபர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. மேலும் பலர் காயமடைந்தும் உள்ளனர். சவுதி வந்த ஜெலன்ஸ்கி, ட்ரோன் பாதுகாப்பு கூட்டணி. ஜெலன்ஸ்கி சவுதி அரேபியாவிற்கு வந்துள்ளார். மத்திய கிழக்கில் 5 நாடுகளுக்கு ட்ரோன் பாதுகாப்பு உதவி வழங்குவதற்காக அவர் வந்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. டிரம்பின் காலக்கெடு தொடர்பான குழப்பம். ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது குறித்தான உறுதியில்லை என்கிறார் டிரம்ப். ஹார்மோஸினை திறக்க காலக்கெடு பற்றி உறுதியில்லை என்று கூறியிருக்கின்றார். ஒரு நாள் கூட பெரிய நேரம் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். போர் பேச்சுவார்த்தை, உலகம் பதற்றத்தில். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தொடர்கிறது. ஆனால் நிலைமை இன்னும் பதற்றமாகவே உள்ளது. எப்போது வேண்டுமானாலும் எதுவும் மாறக்கூடும் என்ற நிலையே மத்திய கிழக்கில் இப்பொழுது நிலவுகின்றது. அமெரிக்கா தன்னுடைய அதிகளவிலான படைகளை மத்திய கிழக்கில் குவித்து வருகின்றது. மேலும் ஈரானினுடைய பொருளாதார மையமான ஹாக் தீவினை கைப்பற்றுகின்ற ஒரு முயற்சி திரைமறைவில் இடம்பெறுவதாகவும் சொல்லப்படுகின்றது. இது இன்றைய உலக விவரங்கள். இன்றைய உலக விவரங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் உலக விவரங்களை தெரிந்து கொள்ள உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள். நான் பதிவிடக்கூடிய இந்த உலக விவரங்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். உலக விவரம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த உலக விவர செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய உலக விவரங்களோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.